வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூடியூப்லயே இந்த 5 படங்களும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை நான் சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை வேணா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி போட்டு சர்ச் பண்ணுன்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா தெலுங்குல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. தமிழ் டப்லயுமே இந்த படம் இருக்கு. பிரீத்தி அஸ்ரணி இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. அதாவது அயோத்தி படத்துல, அதுக்கப்புறம் கிஸ் படத்துல எல்லாம் நடிச்சாங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸோட ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். இது சூப்பரான படங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காலில் அடிப்பட்டவரா இருக்காரு. அவர் வந்து பிரீத்தி அஸ்ரணி இருக்காங்கல்ல, அவங்க நர்ஸா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு திரும்ப திரும்ப ஒரு கெட்ட கனவு வருது. அதாவது இவரோட பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு போல, அது ரிலேட்டடா இவருக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு. ஒய்ஃப் கிட்ட நீ என்ன எங்க கண்டெடுத்த, அதை பத்தி சொல்லு, என்னோட பாஸ்ட் என்னன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் எங்க இவரை பார்த்திருப்பாங்கன்னா ரோட்ல விழுந்து கடந்திருப்பாரு. அங்க இருந்து பார்த்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. சோ அவரோட பாஸ்ட பத்தி ஒய்ஃபுக்கே பெருசா தெரியாது. இவருக்குமே பாஸ்ட் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா கனவுல மட்டும் பாஸ்ட்ல சில விஷயங்கள் ஞாபகம் வருதுல. நம்ம பாஸ்ட்ல என்னதான் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம பாஸ்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையில சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. பின்னாடி ஒரு பெரிய விஷயம் ரிவீல் ஆகுது. அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட லென்த் மட்டும் 2.5 மணி நேரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா எனக்கு பட்டது. ஏன்னா ஷார்ட்டா சொல்லியிருக்கலாம் இந்த கதையை, கொஞ்சம் இழுத்திருப்பாங்க. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இழுத்திருப்பாங்க. மற்றபடி ஒரு சூப்பரான படம். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு சுக்ரா அப்படின்றது. இந்த படமும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் அடல்ட் சீன்லாம் நிறைய இருக்கும். தெலுங்குல வந்து நான் ஃபுல் படத்தை பார்த்திருக்கேன். தமிழ் டப்பிங் இது வெளியே இருக்கு. தமிழ் டப்பிங்ல நிறைய சீனை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால வந்து கதை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை சொல்றேன். கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை பார்க்கணும்னா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் டப்பிங்ல வந்து கொஞ்சம் சீனை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அடல்ட் சீன்லாம் வரும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தமிழ்ல கட் பண்ணி வச்சிருக்காங்க. சுக்ரான்ற பேர்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து புதுசா ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு கேப் ஏற்பட்டது. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ முன்னாடி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு கேப் ஏற்பட்டது. ஹஸ்பண்ட் எப்ப பாரு வேலையில பிஸியா இருக்காரு. இவங்களுக்குள்ள இருக்க இந்த கேப்பை சரி பண்ணனும்னா ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒய்ஃபுங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. எல்லா பார்ட்டியும் முடிஞ்சு நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா இவரோட ஒய்ஃப் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி வேற சிலரும் வீட்டுல கொல்லப்பட்டிருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு போல. இவருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் இந்த மாதிரி ஆயிருச்சுடா, வந்து ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே யார் இதை பண்ணிருப்பா, அதாவது ஒய்ஃபை கொலை பண்ணது யாரு, வீட்டில் வேற சில பாடிஸ் இருக்கும், அவங்கள கொலை பண்ணது யாருன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாரு. அதனால தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஒரு திருட்டு கும்பலை நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு கரப்டட் போலீஸை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் இந்த கதையில எப்படி சம்பந்தப்பட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கான பதிலை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீனை கட் பண்ணிருப்பாங்க. லென்த் கூட ரொம்ப கம்மியான மாதிரி இருந்தது. நான் தெலுங்குலயே இந்த படத்தை பார்த்துட்டேன். ஒரு சூப்பரான படம். இதுக்கு முன்னாடி பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஷிகாரு அப்படின்றது. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச சாய் தன்ஷிகா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆக்டர் கிஷோர் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. சாய் தன்ஷிகாவோட ஹஸ்பண்ட் ரோல தான் பண்ணிருப்பாரு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. அது என்னன்னா, சாய் தன்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏறக்குறைய படிச்சிட்டு இருக்கும் போதே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம கிஷோருக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கிஷோர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஒய்ஃப் கிட்ட எப்பவுமே ரூடா தான் நடந்துக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வெல்றாரு. இன்னொன்று பக்கம் சில காலேஜ் பசங்களை நமக்கு காட்டுறாங்க. காலேஜ் பசங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த கேங்குக்கு மட்டும் கேர்ள்
ஃப்ரெண்ட் யாருமே செட் ஆக மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஆன்லைன் மூலியமா சேட் பண்றாரு. யார்கிட்ட சேட் பண்றாருன்னா சாய் தன்ஷிகா கிட்ட தான் சேட் பண்றாரு. ஹஸ்பண்ட் எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கார்ல, அதனால தான் ஆன்லைன்ல யார்கிட்டயாவது பேசலான்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இந்த காலேஜ் பையன் கிட்ட பேசுறாங்க. இந்த காலேஜ் பையன் கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்தெல்லாம் மறைச்சிடுறாங்க. நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவருமே வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பாதியிலேயே திரும்பி வந்துடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை இல்ல, இவங்களுமே அந்த பையனை ஒளிய வச்சிடுறாங்க. அந்த பையனும் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டாம நம்ம தப்பிச்சு வெளியே போனோம், ஏன்னா ஹஸ்பண்ட் கண்ணில் பட்டா அவன் ஷூட் பண்ணி சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயப்படுறான். இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது அந்த போலீஸை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் அனுப்பி விடுங்க, அப்பதான் நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஃப்ரெண்ட்ஸுங்களுமே நிறைய முயற்சிலாம் பண்றாங்க. இந்த பையன் கிஷோர் கிட்ட மாட்டாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இது எல்லாத்தையும் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலனா நிச்சயமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கேம் ஆன் அப்படின்றது. இதுவும் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படமும் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ரொம்ப நாளாவே இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்க்கலனா ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதையை சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்த டைப்பா தான் இருப்பாரு. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு நல்ல வேலை இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவரோட வேலை போயிருது. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்த டைப்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதோட காரணமா தான் இவருக்கு வேலை போயிருது. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு பையன் கூட ஒண்ணா இருந்துருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ணதை கண்ணால பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவர் மேல கோவப்படுறாங்க. எல்லாம் ஒன்னால் தான் கிளம்புன்ற மாதிரி இவரை திட்டி அனுப்புறாங்க. ஒன்னு வேலை போயிருச்சு, இன்னொன்னு கேர்ள் ஃப்ரெண்டு சீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம பேசாம தற்கொலை பண்ணிடலான்னு இவர் ஒரு முடிவு எடுக்க போறாரு. அப்பன்னு பார்த்து ஃபோன் கால்ல இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. இந்த டாஸ்கை நீ பண்ணனா உனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பேசாம இந்த டாஸ்கை பண்ணி பார்த்தா தான் என்ன, ஏன்னா சாவறதுக்கே துணிஞ்சிட்டோம், இந்த டாஸ்கை பண்ணா என்னன்ற மாதிரி அந்த டாஸ்கை பண்றாரு. அந்த டாஸ்கை பண்ணணும் சொன்ன மாதிரியே அவங்க காசு தந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்கா பண்றாரு. போக போக டாஸ்க் மூலியமா இவரை லாக் பண்ண பாக்குறாங்க. அந்த டாஸ்க் விபரீதமான டாஸ்க்ன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த டாஸ்கை ஒரு ஸ்டேஜ்ல பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. அதாவது அந்த டாஸ்கை எதுக்காக இவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில்லாம் இந்த படத்தை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு வல்லமை அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேம்ஜி தான் நடிச்சிருப்பாரு. பிரேம்ஜி நடிச்சா காமெடி படம் தானே நினைப்பீங்க, ஆனா இது காமெடி படம் கிடையாது, ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரேம்ஜி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சீரியஸா நடிச்சிருப்பாரு. நான் படத்தோட கதையை பத்தி சொல்றேன். பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை இழந்திருப்பாரு. அதாவது ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், இவரால் காப்பாற்ற முடியாம ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அதே சமயம் பிரேம்ஜிக்கும் காது கேட்கிற திறன் போயிடும். பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை கிராமத்துல நம்ம வச்சுக்க வேணாம், சிட்டிக்கு கூட்டு வரலாம், ஏன்னா அப்பதான் நல்ல படிப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணும் இவரும் சேர்ந்த மாதிரி சிட்டிக்கு வந்துடுறாங்க. சிட்டில கிடைக்கிற வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன வீடை எடுத்து அந்த வீட்டுல பொண்ணும் இவரும் தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு கொஞ்சம் தப்பா பார்க்கறான். இவங்கிட்ட பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. பொண்ணு ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு காம்படிஷனும் நடக்குது. பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி பிளான்லாம் இருக்கும். அப்ப கரெக்டா வந்துருங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவருமே கரெக்டா போகாம கொஞ்சம் லேட்டா போயிடுறாரு. அப்போ பொண்ணுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது போல. பொண்ணு அதை பத்தி ஷேர் பண்றா. அது என்னன்னா இந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க. இவர் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டருமே அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாருன்றது தெரியல, யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. ஏன்னா பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும் போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா வந்தவர் மேல இருந்து நிறைய பேர் மேல இவருக்கு டவுட் வருது. இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். அந்த 5 படங்கள்ல எந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.